ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 8ஆம் வகுப்பு பயிற்சி 5.5ல ரோமன் லெட்டர் 2ல செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். கேக்கு CA is equal to 5 சென்டிமீட்டர் மற்றும் கோணம் A is equal to 65 டிகிரி. இங்கே நம்ம சாய் சதுரம் வரைஞ்சி அதோட பரப்பளவையும் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? தீர்வு ஃபர்ஸ்ட் தரவு எழுதிக்கோங்க. தரவுல தந்திருக்கக்கூடிய அளவு எழுதிக்கோங்க. இங்கே நம்மளுக்கு ஒரு பக்க அளவு தந்திருக்காங்க, அதுக்கப்புறம் ஒரு கோணம் தந்திருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் உண்மை படம் வரையணும்னா அடுத்த உதவி படம் கண்டிப்பாக வரையணும். உதவி படத்தில் நம்ம இங்கே சாய் சதுரம் வரைய போகிறோம். அதனால உதவி படத்தில் சின்னதாக ஒரு சாய் சதுரம் வரைங்க. சரிங்களா? சாய் சதுரம்னா எல்லா பக்கமும் சமமாக இருக்கும், ஆனால் மூளை விட்டம் சமமாக இருக்காது. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்க. கேக்கு அப்போ நேம் கொடுக்கலாம். இது C, அப்புறம் இது A, நெக்ஸ்ட் இது K, அதுக்கு பிறகு E. இந்த மாதிரி நேம் கொடுத்துக்கணும். இனி CA is equal to 5 சென்டிமீட்டர். CA இது 5 சென்டிமீட்டர். சாய் சதுரம்னா அதோட பக்கம் சமமாக இருக்கும். அப்போ இது 5 சென்டிமீட்டர்னா இதுவுமே என்னது 5 சென்டிமீட்டர். அப்புறம் இதுவும் 5 சென்டிமீட்டர். இனி இதுவும் 5 சென்டிமீட்டர். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இதை எழுதிருங்க. இனிமே கோணம் A is equal to 65 டிகிரி. கோணம் ஏன்னா இது, அப்போ A கோணம் என்னன்னா 65 டிகிரி. இப்போ நம்ம உதவி படம் வரைஞ்சிட்டோம். இனி உண்மை படம் வரையலாம். உண்மை படத்தில் ஃபர்ஸ்ட் அடிப்பக்கத்தை தான் நீங்கள் முதல் வரைஞ்சிக்கணும். சரிங்களா? அப்போ ஸ்கேல் எடுத்துக்கோங்க. இங்கே நீங்கள் 0ல் ஒரு புள்ளி வைக்க போறீங்க, அப்புறம் 5ல் ஒரு புள்ளி வைக்க போறீங்க. ஏன்னா அடிப்பக்கத்தோட அளவு 5 சென்டிமீட்டர். ஓகே, இப்போ இந்த ரெண்டு புள்ளியை இணைத்து நம்ம ஒரு கோடு வரைஞ்சிக்கலாமா? வரைஞ்சிட்டேன். இது C புள்ளி, நெக்ஸ்ட் இது A புள்ளி. இது நம்மளுக்கு 5 சென்டிமீட்டர். இதெல்லாம் உடனே எழுதிடணும். கடைசி எழுதலான்னு வச்சுட்டு இருந்தீங்கன்னா மறந்துடுவீங்க. இதுக்கு பிறகு நீங்கள் இந்த பக்கம் வரைங்க. ஏன்னா இங்கே A புள்ளியில் 65 டிகிரி ஒரு கோணம் இருக்குது, இதில் ஒரு கோடும் போகுது, அதோட அளவு 5 சென்டிமீட்டர். இந்த மாதிரி ரெண்டு அளவு இருந்தால் தான் நம்ம K என்கிற புள்ளியை கண்டுபிடிக்க முடியும். அதாவது 65 டிகிரியை யூஸ் பண்ணி நம்ம ஒரு கோடு வரைஞ்சிப்போம். அதுக்கப்புறம் 5 சென்டிமீட்டர் அளவு எடுத்து ஒரு வில் வெட்டிப்போம். ஒரு கோடும் ஒரு வில்லும் வெட்டும் போது தான் ஒரு புள்ளி உருவாகும். இந்த புள்ளி தான் என்னன்னா K புள்ளி. இதை நீங்கள் ஃபர்ஸ்ட் இதை வரைஞ்சிங்கன்னா 5 சென்டிமீட்டர் அளவு எடுத்து ஒரு வில் வெட்டிப்பீங்க. ஒரு வில் மட்டும் தான் வெட்ட முடியும், இந்த புள்ளியை நீங்கள் குறிக்க முடியாது. சரிங்களா? அதனால் ஃபர்ஸ்ட் நீங்கள் இதையே வரைஞ்சிக்கோங்க. ஓகே, எப்போ மாதிரி 65 டிகிரி கோணத்தை ஃபர்ஸ்ட் குறிச்சிக்கலாம். அதுக்கு பாகைமானியை எடுத்துக்கோங்க. கரெக்டாக A புள்ளியில் வைங்க. ஓகே, வச்சுட்டேன். இப்போ நம்மளுக்கு கோடு இந்த வழியாக தான் போகுது. அப்போ இங்கேருந்து ஆரம்பிக்கக்கூடிய 0 டிகிரியை தான் பார்க்கணும். நம்மளுக்கு இங்கே 65 டிகிரியை எடுக்கணும். சரிங்களா? அப்போ 65 டிகிரி 60க்கும் 70க்கும் இடையில இருக்கும். ஓகே, புள்ளி வச்சிடலாம். ஓகே, வச்சுட்டேன். இப்போ இந்த புள்ளியையும் A புள்ளியையும் இணைத்து நம்ம ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டேன். இங்கே ஒரு அம்புக்குறி. இப்போ இந்த கோட்டு துண்டுக்கு X அப்படி நேம் கொடுத்துக்கணும். ஓகே, இதில் எழுதிடலாம். A கோணம் என்னன்னா 65 டிகிரி. ஓகே, இதுக்கப்புறம் 5 சென்டிமீட்டர் அளவு எடுத்து ஒரு வில் வெட்டிக்கலாம். அதுக்கு ஸ்கேல் எடுத்துக்கோங்க. காம்பஸோட முனை 0ல் இருக்கணும், பென்சிலோட முனை 5 சென்டிமீட்டரில் இருக்கணும். ஓகே, கரெக்டாக இங்கே இருக்குது. நான் இங்கே ஸ்கெட்சில் வரைகிறேன், ஆனால் நீங்கள் பென்சிலால் மட்டும்தான் வரைஞ்சிக்கணும். இப்போ A புள்ளியில் காம்பஸோட முனையை வைங்க. வச்சுக்கிட்டு இந்த கோட்டு துண்டை வெட்டுற மாதிரியான ஒரு வில்லு. ஓகே, இப்போ பாருங்கள், இந்த கோட்டு துண்டை இந்த வில் வெட்டும் போது இங்கே ஒரு புள்ளி உருவாகுது. இந்த புள்ளி தான் என்னன்னா K புள்ளி. ஓகே, Kன்னு எழுதிக்கலாம். இப்போ நம்மளுக்கு K புள்ளி தெரியும். அப்போ K புள்ளியில் இருந்து 5 சென்டிமீட்டர் அளவு எடுத்து ஒரு வில் வெட்டிக்கணும். அதே மாதிரி C புள்ளியில் இருந்து 5 சென்டிமீட்டர் அளவு எடுத்து இன்னொரு வில் வெட்டிக்கணும். இந்த ரெண்டு வில்லும் வெட்டக்கூடிய அந்த புள்ளி தான் என்னது E புள்ளி. ஓகே, 5 சென்டிமீட்டர் எடுக்கலாம். ஆல்ரெடி நம்ம எடுத்து தான் வச்சுருந்தோம். சரிங்களா? ஓகே, கரெக்டாக இருக்குது. இப்போ காம்பஸோட முனையை K புள்ளியில் வைங்க. வச்சு ஒரு வில் வெட்டுங்க. அதே மாதிரி அளவை மாற்றாமல், அதாவது C புள்ளியிலேருந்து E, இதுவும் என்னது 5 சென்டிமீட்டர் தானே. அப்போ அளவை மாற்றாமல் C புள்ளியில் வைத்து வில் வெட்டிக்க போகிறீங்க. அந்த வில் இந்த வில்லை வெட்டுற மாதிரியான வில்லு. சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த ரெண்டு வில்லும் வெட்டும் போது இங்கே ஒரு புள்ளி உருவாகுது. இந்த புள்ளி தான் என்னென்னா E. இப்போ இந்த E புள்ளியையும் C புள்ளியையும் இணைத்து நம்ம ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம். அதே மாதிரி E புள்ளியையும் K புள்ளியையும் இணைத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சாய் சதுரம் கிடச்சிடும். ஓகே, வரைஞ்சிட்டோம். எழுதிக்கலாம். இந்த அளவெல்லாம் உடனே எழுதிக்கணும். 5 சென்டிமீட்டர், அப்புறம் இதுவுமே 5 சென்டிமீட்டர், இதுவும் நம்மளுக்கு 5 சென்டிமீட்டர். சரிங்களா? இப்போ நம்ம ஒரு சாய் சதுரம் வரைஞ்சிட்டோம். இனிமேல் இதோட பரப்பளவு கண்டுபிடிக்கலாம். அதுக்கு பரப்பளவோட ஃபார்முலாவை எழுதிக்கலாம். ஓகே, எழுதிட்டேன். சாய் சதுரத்தின் பரப்பளவு is equal to 1/2 into D1 into D2 சதுர அலகு. ஃபர்ஸ்ட் அரை 1/2 அப்படி எழுதிக்கலாம். இனி D1னா மூலை விட்டம். நீங்கள் எந்த மூலை விட்டத்தை வேணாலும் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் C-யையும் K-யையும் இணைத்து ஒரு கோடு வரைஞ்சிக்க போகிறேன். இதுதான் என்னன்னா மூலை விட்டம். சரிங்களா? ஓகே, இப்போ இந்த மூலை விட்டம் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாம். கரெக்டாக எவ்வளவு இருக்குன்னா 5.4 இருக்குது. அப்போது இங்கே சைடில் எழுதிக்கோங்க. D1 is equal to 5.4 சென்டிமீட்டர். ஓகே, அதை எழுதிக்கலாம். 5.4. இனிமேல் ஏயையும் ஈயையும் இணைத்தோம் அப்படின்னா இன்னொரு மூலை விட்டால் நம்மளுக்கு கிடச்சிடும்.
வரைஞ்சிட்டோம். இப்போ இது எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாமா? எனக்கு கரெக்டாக 8.3 சென்டிமீட்டர் இருக்குது. எழுதிக்கலாம். D2 is equal to 8.3 சென்டிமீட்டர். இது 8. ஓகே, அதை இங்கே எழுதிக்கலாம். இன்டு 8.3. இப்போ ரெண்டாவது வாய்ப்பாடு கேன்சல் பண்ணலாமா? O2 2, E2 4, பாக்கி 1. இங்கே புள்ளி இருக்கனால புள்ளியை போட்டுருங்க. இனி 7 2 14. 1ஐயும் 2.7ஐயும் பெருக்குனா 2.7 தான். இன்டு 8.3 இதை எழுதிக்கலாம். இனி 2.7ஐயும் 8.3ஐயும் பெருக்கலாமா? எழுதிக்கிறேன் பாருங்க. 2.7 8.3 7 3 21. அப்போ இங்கே 1 பாக்கி 2. இனி 3 2 6, 6 கூட 2 கூட்டினா 8. இனி 8 7 56. அப்போ 6 பாக்கி 5. இனி 8 2 16. 16 கூட 5 கூட்டினா என்ன கிடைக்கும்? 21 கிடைக்கும். சரிங்களா? கூட்டலாம். 1 8ஐயும் 6ஐயும் கூட்டினா 14. அப்போ 4 பாக்கி 1. 1ஐயும் 1ஐயும் கூட்டினா 2. அடுத்து இந்த 2 அப்படி எழுதிருங்க. இங்கே ஒரு நம்பர் தள்ளி புள்ளி இருக்குது, இங்கே ஒரு நம்பர் தள்ளி புள்ளி இருக்குது. அப்போ டோட்டலாக ஆன்சரில் 2 நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ புள்ளி இங்கே வரும். எழுதிக்கலாமா? 22.41. இனிமேல் சதுர அலகு நம்மளுக்கு என்ன தந்திருக்காங்க? சென்டிமீட்டர்னு தந்திருக்காங்க. அப்போ நம்மளும் சென்டிமீட்டர்னு எழுதிக்கணும். இப்போ நம்ம பரப்பளவு கண்டுபிடிச்சிட்டோம். இனி வரைமுறை பார்த்துடலாம். ஓகே, வரைமுறை ஆல்ரெடி எழுதிட்டேன். ஒருக்கா ரீட் மட்டும் பண்ணுறேன். வரைமுறை படி 1, CA is equal to 5 சென்டிமீட்டர் அளவுள்ள கோட்டு துண்டை வரைந்தேன். படி 2, CA கோட்டு துண்டின் மீது ஏயில் கோணம் CAK is equal to 65 டிகிரியை வரைந்தேன். படி 3, ஏஐ மையமாக கொண்டு 5 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டவில் வரைந்தேன். அது AXஐ Kயில் வெட்டும். இனி படி 4, C மற்றும் Kஐ மையங்களாக கொண்டு ஒவ்வொன்றும் 5 சென்டிமீட்டர் ஆரமுள்ள இரு வட்டவிற்கள் வரைந்தேன். அவை Eயில் வெட்டும். இனி படி 5, CE மற்றும் KEஐ இணைத்தேன். இனி படி 6, CAKE என்பது தேவையான சாய் சதுரம் ஆகும். சரிங்களா? இந்த மாதிரி தான் எழுதிக்கணும். நம்ம இந்த சாய் சதுரத்தை எப்படி வரைஞ்சோமோ அதை தான் நான் இங்கே வரைமுறையாக எழுதியிருக்கேன். ஓகேங்களா? இந்த பயிற்சி 5.5 இருக்கக்கூடிய எல்லா கணக்குகளுக்குமே நான் வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன். அந்த வீடியோட லிங்கை கமெண்ட் பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பின் பண்ணி வச்சிருப்பேன். சரிங்களா? போய் பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.